இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, கூடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்முறை பக்தர்களே, இன்றைக்கு திரு அவை இந்த பொது காலம் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்கு நம்ம எல்லோரும் அன்போடு வரவிருக்கின்றது. குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று என்று சொல்வதைப் போல இன்றைக்கு குழந்தை உள்ளம் கொண்ட இளைஞர்களும் குழந்தை உள்ளம் அதாவது மாசற்ற இதயமாக கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களும் கீழே திருப்பலில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் மறைக்கல்வி பிள்ளைகளும் நாம் எல்லோரும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக மாசற்ற இதயம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு இன்றைக்கு இறைவன் நம்ம எல்லோரையும் அழைத்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவரும் கோட்டார் மறை மாவட்டத்தினுடைய ஆயருமான ஆயர் நஸ்ரேன் சுசை அவர்கள் சார்பாகவும், செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் ஆயர் நம் ஆயர் மக்கள் ஆயர் அவர் பெயராலும், நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவர் சார்பாகவும், அவர்களின் பொறுப்பாளர்கள் நிலையில் இருக்கக்கூடிய நான் உங்களுடைய பங்கு தந்தை திருத்தலத்துடைய அதிபர் தந்தை உங்களுடைய உதவி தந்தையர்கள் அருட்சொல் அனைவர் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களை எல்லாம் வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றோம். அவை இன்றைய நாளில் சிறப்பாக நம்முடைய இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் இந்த புதிய ஆண்டினுடைய இந்த துவக்க நாளை இன்றைக்கு அருமையாக தூய ஆவியுடைய வல்லமை நாள் இன்றைக்கு இறை வார்த்தையின் அடிப்படையிலும் இந்த திருப்பலியில் தங்களையே அர்ப்பணித்து இறை ஆசீர் பெறுவதற்காக இன்றைக்கு நம்முடைய தந்தை இந்த திருத்தலத்துடைய அதிபர் தந்தை இவர்களுக்கான ஒரு நாளை ஒதுக்கி இந்த நாளில் இவர்களெல்லாம் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று அன்போடு தந்தை அவளுக்கு இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை அழைத்திருக்கிறார்கள். அவை இதையெல்லாம் குறித்து பார்க்கிற போது பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவை மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய ஆயர் சார்பாக உங்கள் பங்கு தந்தையும் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையுமான அருத்தந்தை காணிக்கராஜ் அவர்களுக்கு எல்லோரும் ஒரு பலத்த கரவொலி ஏற்பி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தந்தை அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பிக்கினியவர்களே, இன்றைய இறை வார்த்தைகளை சற்று முதல் வாசகத்தை இந்த 3 வாசகத்தையும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசத்தை ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு 3 வாசகமே ஒரு சிந்தனையை பலவிதமான அழைத்தலின் மூலமாக நாம் வாழ்வதற்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு குறிப்பாக இந்த முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கிற போது இறைவாக்கில் செப்பனியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னதாக 520 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தவர். அதாவது முதல் வாசகத்தினுடைய ஒரு பின்புலம் என்ன என்று பார்க்கிற போது பாபிலோனியாவிலே இஸ்ராயல் மக்கள் எல்லாம் அடிமைத்தளத்தில் இருக்கிறார்கள், வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு அடிகளை வாங்கி பல்வேறு துன்பங்களை துயரங்களிலே வாழ்ந்து வருகிற ஒரு சூழல். அந்த ஒரு நிலையில் கூட பல இறைவாக்கு எசையா கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு இளம் தளிர் என்று சொல்வார். ஆகவே இயேசுடைய பிறப்பை குறித்து முன்கூட்டியே இறைவாக்கினருக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல தான் இந்த இறைவாக்கு செப்பனியா கூட அந்த பாபிலோனியாவில் அடிமைத்தளத்தில் இருந்த அந்த கூட்டத்தில் ஒருவராகவும் இவர் இருந்திருக்கிறார். ஆகவே அங்கிருந்து விடுதலை பெற்று வருகிற போதுதான் செப்பனியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய குரலாக இருந்து எனக்கு பிறகு நமக்கு பிறகு ஒருவர் தோன்றப் போகிறார், ஒருவர் பிறக்கப் போகிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை முன்குறித்தே இந்த இறைவாக்கினர் செப்பனியா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தில் அழகாக சொல்கிறார். அதிகாரத்தோடு அல்ல, மாறாக கழுதையின் மீது எளிமையான ஒரு வாழ்வை மேற்கொள்கிற ஒரு இறைவாக்கினர், ஒரு இறைமகன் இயேசு வரப்போகிறார் என்பதை இயேசு பிறப்பிற்கு முன்னதாகவே 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுளுடைய அந்த இயேசுடைய பிறப்பை குறித்தும் அல்லது இயேசுடைய வருகை குறித்தும் அழகாக சுட்டிக்காட்டினார் என்பதை தான்
இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே இயேசுவை குறித்து இறைவாக்கினர் முன்குறித்தே அறிவிக்கிறார் சொன்னால் இயேசுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் அமைதியை ஏற்படுத்துவராக இருப்பார். எளிமையான வாழ்வின் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் அரசராக இருப்பார். நீதியை நிலைநாட்டுவார், நேர்மையை கடைபிடிப்பார். உண்மையே அவரது வாழ்வின் அடையாளமாக இருக்கும். ஆகவேதான் இன்றைய இரண்டாவது வாசகத்தின் மூலமாக நாம் எல்லோரும் தூயோராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவி நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தூய மக்களாய் வாழ்வதற்கான அழைத்தலை இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தின் மூலமாக பவுலடிகளார் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான அழைத்தலாக இருக்கிறது. அந்த தூய வாழ்வை மேற்கொள்கிறவர்கள், தூய வாழ்வை வாழ்கிறவர்கள் இறைமகன் இயேசுவை கண்டடைவார்கள், இறைமகன் இயேசுவை சந்திப்பார்கள், இறைமகன் இயேசுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பார்கள், இறைமகன் இயேசுவின் நம்பிக்கை கொள்வார்கள், அவர் சொல்வதை அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள் என்பதை தான் இன்றைக்கு இந்த இரண்டாவது வாசகத்தின் மூலமாக நாம் எல்லோரும் சிந்தித்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த இரண்டாவது வாசகம் அருமையான ஒரு வாசகம், பலமுறை நாம் கேட்டிருக்கிற ஒரு வாசகம்தான். அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கிற போது பல வேளைகளில் இன்றைக்கு இந்த சமுதாயம் அல்லது இந்த கிறிஸ்துவ மக்கள் அல்லது நாம் தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், ஊனியலுக்கு நாம் இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தூய வாழ்வை மேற்கொள்ள முடியாது, இறைமகன் இயேசுவை கண்டடைய முடியாது, அவரை நம்பிக்கை கொண்டிருக்க முடியாது, அவர் தரக்கூடிய அருளை ஆசிரை நம்மால் பெற முடியாது. ஆகவே இதையெல்லாம் பெறுவதற்கு தடையாக இருப்பதுதான் நம் ஒவ்வொருடைய பாவங்கள், ஊனியல்பு, இச்சைகள் அல்லது சுயநலம், பொறாமை எண்ணம், நம்முடைய கோபம், பல்வேறு தீ செயல்கள், தீ எண்ணங்களின் வழியாக நாம் இறைவனை அடைவதற்கு தடையாய் இருக்கிறது என்பதை தான் அழகாக இன்றைய இரண்டாவது வாசகத்தின் மூலமாக பவுலடிகளார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பவுலடியாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லோருக்கும் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அல்லது இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்வதற்கு முன்னதாக அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? சவுல் பவுலாக எப்படி மாறினார் என்று சொல்கிற போது கிறிஸ்துவ மக்களை கொன்று குவிக்கிறார். இயேசுவில் நம்பிக்கை இல்லாமல் இயேசுவை காணாத ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் அந்த தமஸ்கு நகர் செல்கிற போது இயேசு அங்கே தடுத்து ஆட்கள. அவர் எதுக்காக செல்கிறார்? கிறிஸ்துவ மக்களை கொள்வதற்காக செல்கிறார். அப்படி செல்கிற போது இயேசு தடுத்த ஆட்கள், ஏன் என்னுடைய மக்களை துன்புறுத்துகிறார், ஏன் என்னை துன்புறுத்துகிறார் என்று இயேசு அவரை நேரடியாக இந்த சந்திக்கிற அந்த அனுபவம் என்பது இந்த பவுலடியாருக்கு ஒரு சிறப்பு அழைத்தலாக மாறுகிறது, நல்ல ஒரு மனம் மாற்றமாக மாறுகிறது, இறைவன் நம்பிக்கை கொள்கிற ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமாக அது மாறுகிறது. ஆகவே தன்னுடைய அழைத்தலையில் இறைவனை இயேசுவை கண்டு அதன் மூலமாக ஒரு நிறைந்த மனமாற்றம் அடைந்து அதன் மூலமாக இயேசுதான் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார் என்று தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர் தான் புனித பவுல் அடிகளார். ஆகவேதான் எனக்கு திரு அவையில் ஒரு முக்கியமான திருத்துதராக கருதப்படுகிறார். விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் அவருடைய வார்த்தைகள், அவருடைய பங்களிப்பு என்பது அதிகமாகவே கொடுக்கப்பட்டு சொன்னால் அது மிகையாகாது. அவை ஒவ்வொரு திருப்பலியிலும், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியெல்லாம் பார்க்கிற போது இந்த பவுலடியாருடைய அந்த வார்த்தைகள் இரண்டாவது வாசகமாக பலமுறை திரு அவை நமக்கு கொடுத்து அவர் மனமாற்றம் அடைந்தவர், அவர் கிறிஸ்துவை கொன்று அதன் மூலமாக ஒரு இயேசுவை சந்தித்ததன் மூலமாக, சந்திப்பின் மூலமாக, அந்த மனமாற்றத்தின் மூலமாக இறை அழைத்தலை உணர்ந்து விசுவாசமாய் வாழ்ந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர் என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் அவருடைய தூய வாழ்வு நமக்கு ஒரு உதாரணமாக திரு அவை கொடுத்திருக்கிறது. இந்த வாழ்வை கடைபிடிப்பவர்களாக, இதுபோல ஒரு மாற்றத்தை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கத்தான் திரு அவை ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலமாக, திருப்பலி கொண்டாட்டத்தின் மூலமாக நாம் எல்லோரும் தூய வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரி, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், குறிப்பாக அருட்தந்தை ஜெரி அவர்கள் நேற்று தினத்திலே என்னை நாள் நிகழ்வுகளை பற்றி ஒரு அஜெண்டா அவர்கள் அனுப்பிய போது அழகான ஒரு தலைப்பு அதில் கொடுத்துருந்தாங்க. இது ஒருவேளை நானே அவங்கள போட்டிருக்காங்களா இல்லை ஒருவேளை எப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பார்க்குற போது இளைஞர்கள் திரு அவையினுடைய
தூண்களாகவும் சமூகத்தினுடைய தூண்களாகவும் இருக்கிறார்கள் என்று அழகான ஒரு தலைப்பினை கொடுத்திருந்தார்கள். இதை பற்றி சிந்திக்கிற போது நம்ம மறையூரில் ஏன் ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கு திரு அவை இன்றைக்கு வளர்ந்திருக்க சொன்னால், இயேசு ஒரு அடித்தளமாக இருவரை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னால், ஒன்று புனித பேதுரு, ஒன்று புனித பவுல் அடிகளார். இந்த இருவரும் தான் இன்றைக்கு ஒரு சமத்துவ நிலையில் ஒரு தூண்களாக இருந்து திரு அவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களை, இந்த உலக மக்களை நாம் இயேசுவில் மீட்பு பெறுவதற்காக, நாம் எல்லோரும் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கடவுள் தரக்கூடிய மீட்பை பெறுவதற்காக இவர்களெல்லாம் நமக்கு பரிந்து பேசுகிறார்கள். நாம் எல்லோரும் சமம் என்பதை உணர்வதற்காக, நாம் எல்லோரும் சமத்துவ உணர்வில் வாழ்வதற்காக பேதுருவும் பவுலடியாகவும் இன்னைக்கு நமக்காக இந்த திரு அவையை வழிநடத்துவதற்காக பரிந்து பேசுகிறார்கள் என்று அழகாக இன்றைக்கு திரு அவை இந்த இருவரையும் நமக்கு கொடுத்து சொன்னால், இதன் அடிப்படையில் நம்முடைய இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வளருகிற இளைஞர்கள் விசுவாசத்திலும் அல்லது அன்பு உறவிலும் அல்லது பிரமாணிக்கத்திலும் வளர்வதற்காக இன்றைக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இவர்கள் இந்த திரு அவையினுடைய இரு கண்களாக இருப்பவர்கள், ஒன்று பேதுரை போல பவுலரை போல இருக்கிறார் சொன்னால், வளர்கிறார் சொன்னால், இவர்கள் ஆன்மீகத்திலும் சமூக அக்கறை கொண்டவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திரு அவை இவரிடந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஆகவே இளைஞர்கள், நம்முடைய பங்கிலக்கூடிய இளைஞர்கள் இந்த திரு அவையை நேசிப்பவர்களாக, இந்த சமூகத்தில் இன்றைக்கு எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள், எவ்வளோ ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நிலைகளில் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அந்த மக்களை அன்பு செய்கிற, சமூக அக்கறை கொண்டிருக்கிற இளைஞர்களாக இவர் எல்லோரும் மாற வேண்டும். பல வேளைகளில் நாம் எல்லோரும் சுயநலமாக எனக்கு நான் என்று நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய மனநிலையில் வாழ்ந்து வருகிறோம். அதையெல்லாம் தாண்டி அடுத்தவர் உடைய கஷ்டங்களில், அடுத்துடைய வாழ்வில் துணை நிற்கிற மக்களாக, அடுத்துடைய வாழ்வுக்கு உதவிக்கரம் நீட்டவர்களாக, அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறவர்களாக, அன்பு செய்வர்களாக இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, நல்ல செயல்பாடுகளை கொண்டவர்களாக நம்முடைய இளைஞர்களாம் மாற வேண்டும் என்பதுதான் திரு அவை எதிர்பார்க்கிறது. ஒவ்வொரு அருட்தந்தையர்களும், இந்த பெற்றோர்களும், இந்த சமூகத்தில் இருக்கிற பெரியவர்களும் எதிர்பார்ப்பது இதுதான். ஆகவே சுய நலன்களை கடந்து பிறரை அக்கறை கொண்டவர்களாக, அக்கறை உள்ள இளைஞர்களாக மாற வேண்டும் என்பது திரு அவை எதிர்பார்க்கிறது. அந்த திரு அவையின் எதிர்பார்ப்பை தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு பவுலடிகளார் மனமாற்றம் அடைந்து இறை அழைத்தலை பெற்று பெரிய ஒரு மாற்றத்தை திரு அவைக்கு கொடுத்திருக்கிறார்களோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளும் கூட தங்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தங்களை கடவுள் அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வின் மூலமாக, தன்னுடைய வாழ்வில் செயல்பாடின் மூலமாக நான் அடுத்தவர்களை அன்பு செய்கிறேன், திரு அவையை அன்பு செய்கிறேன், இந்த இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னை அதிகமாக அன்பு செய்கிறாகவே நானும் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை உணரக்கூடிய மக்களாக இளைஞர்கள் தாட்சியான உள்ளத்தோடு, பொறுமை நிதானத்தோடு கடவுளை அணுகுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் அவளுக்காக ஜெபிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜபம்தான் அவளை தாங்க வேண்டும். நாம் அவளை நினைக்கிற போது அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் இளைஞனுடைய மனநிலை சற்று மாறி போயிருக்கிறது. எல்லோருமே அவர்கள் நினைப்பதை போல தான் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் சுட்டி காட்டுகிறோம். ஆனால் கடவுள் விரும்புவதை போல அவள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் உணர்ந்திருக்க வேண்டும். அதை உண்மையாகவே இந்த ஒரு நாள் இனிமையான நாள், மகிழ்ச்சியான நாள், இந்த நாளில் நம்முடைய இளைஞர்களை நினைவு கூறுவோம், அவளுக்காக ஜெபிப்போம். அவர்கள் அர்ப்பண உணர்வோடு எளிய வாழ்வை மேற்கொள்வதன் மூலமாக, தாட்சியான ஒரு வாழ்வை மேற்கொள்வதன் மூலமாக இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து செயல்படுவர்களாக, இன்றைக்கு மீடியாக்கள், ஊடகங்கள் மூலமாக இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் இளைஞர்கள் எல்லாம் தன்னுடைய நேரங்களை செலவு செய்கிறார்கள். இறைவனுக்கான ஒரு நேரம் அல்ல, அல்லது இறைவனை வழிபடுவதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்குவது கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, பெற்றோர்கள் இணைந்த ஒரு கூட்டு ஜெபம் கிடையாது, திருப்பலிக்கு நேரத்தோடு முழுமையாக பங்கேற்பது கிடையாது. இப்படியாக பல நிலைகளில் அவர்கள் மீது நாம் குறைகளை சுமத்துகிறோம். ஆனால் இந்த குறைகளை சுமத்துவது மட்டுமல்ல, மாறாக அவளுக்காக ஜெபிக்கிற ஒரு நிலையிலும் அவள் மீது அக்கறை கொண்டு அவளை நல்வழிப்படுத்துகிற ஒரு கடமை உணர்வு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. சமுதாயத்தில் பெரியவர்களாக இறை விசுவாசத்தில் வளர்கிறவர்கள், சமுதாயத்தில் வாழ்ந்து முடிக்கப் போகிறவர்கள், இன்றைக்கு காலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவளை எப்போதும் நினைத்து அவளுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, பவுலடிகளார் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் என்று தன்னையே அர்ப்பணித்தது போல பேதுரு கூட
ஆண்டவரை 3 முறை மறுதலித்தவர். ஆனால் ஆண்டவர், பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்டபோதெல்லாம், ஆண்டவரே உமக்கு தெரியாதா நான் உன்னை அன்பு செய்கிறேன் சொல்லி 3 முறை அவர் சொல்லுவார். அப்படி சொன்னால் என் மக்களை பேணி வளர், அவளை வழிநடத்து என்று சொல்லி திருச்சபையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். அந்த பொறுப்பை அவரிடத்தில் பெற்றுக்கொண்டார். அதை பெற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுது இன்னைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். இவதான் சொல்கிறார், ஆண்டவரே யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று தன்னை அறிக்கையிட்டவர். ஆண்டவரிடத்தில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர். அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு திரு அவை வளர்ந்திருக்கிறது. திரு அவை அழகாக விசுவாசத்திலும் பிரமாணிக்கத்திலும் ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கான ஒரு அழைத்தலை நாம் இருக்கிறோம் சொன்னால் பேதுருவும் பவுலடிகளாம் தான் அதற்கு முக்கிய காரணம். ஆகவே நாம் எல்லோரும் இளைஞர்கள் 2 கண்களை கொண்டவர்கள், ஒன்று பேதுருவைப் போல பவுலடிகளைப் போல, அல்லது கடவுளை அன்பு செய்வது போல சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களை அன்பு செய்கிற இந்த 2 கண்களை கொண்டவர்களாக தங்களுடைய பார்வையில் சமுதாயத்தையும் திரு அவையும் நேசிக்கிற பிள்ளைகளாக எப்போதும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலுமாக இறுதியாக இந்த நாளிலே ஆண்டவர் இந்த நற்செய்தியின் மூலமாக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை, அழகான வார்த்தை, அன்பான வார்த்தை, வாழ்வளிக்கிற வார்த்தை, சுகம் கொடுக்கிற வார்த்தை, ஆரோக்கியத்தையும் அமைதியும் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்னைக்கு பெரியவர்கள், குழந்தைகள், இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே பல்வேறு நிலையில் சுமைகளை தாங்கியவர்களாக இருக்கிறோம். அதில் இருந்து எப்படி நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று தெரியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் அதை சொல்ல முடியவில்லை. யார் இடத்துல சொன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும், யார் இடத்துல சொன்னால் என்னோட சுமைகள்லாம் அப்படியே இறங்கி நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, அமைதியான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வேன் என்று நினைத்து கொண்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாத, நீ என்னிடம் வார், நான் உன்னுடைய சுமைகளை ஏற்றுக்கொள்கிறேன், நான் கனிவானவன், மனத்தாட்சி உடையவன், ஆகவே உன்னுடைய சுமையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு அழகாக நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள் கூட பல்வேறு நிலைகளில் பல வேலைகள் இருப்பதனால் இன்றைக்கு அவருக்கு நேரம் கிடைக்கல, எது கிடைக்கல அப்படின்னு சொல்லி கோவிலுக்கான ஒரு கடவுளுக்கான நேரத்தை இல்லாமல் ஒதுக்காமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வாங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க என்று ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற கடவுளாக, அன்பு செய்கிற கடவுளாக, சுகம் தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை தேடுகிற மக்களாக நாம் இருக்கோம். இன்னைக்கு பெரியவர்கள்லாம் இன்னைக்கு பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த மருத்துவரை சந்தித்தாலும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, எனக்கெல்லாம் இறுதியான நம்பிக்கை விசுவாசம் என் ஆண்டுடைய வார்த்தை தான் எனக்கு சுகம் கொடுக்கும், என் ஆண்டுடைய விருந்து தான் எனக்கு பலம் கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம எல்லோரும் கூடைக்கு வந்திருக்கிறோம் சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை. அந்த வாழ்வு தர வார்த்தையை நம்புவதற்காக நம்பிதான் திருப்பலியை பங்கேற்றேன். இறைவன் திருவிருந்தின் மூலமாக எனக்கு திடத்தையும் ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வில் விசுவாசத்தோடு வந்திருக்கிற நாம் எல்லோரும் தொடர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். அந்த ஆண்டுடைய வார்த்தை நமக்கு பலத்தை தரும், இந்த ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சுகத்தை தரும். இந்த ஆண்டுடைய வார்த்தை பல்வேறு நிலைகளில், பல்வேறு போராட்டங்களில், சவால்களில், துன்பங்களில், துயரங்களில், கவலை, கண்ணீர், வேதனையில் எல்லாம் விடுதலை தரும் என்கிற ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களாக இன்றைக்கு எல்லோரும், பெரியவர்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் இறை வார்த்தையை நம்புவர்களாக நாம் வாழ்வதற்கு இன்றைக்கு இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அழைத்திருக்கிற கடவுள் எதிர்பார்ப்பது நாம் பாவத்தை விட்டு விலகி எளிமையான தாழ்ச்சியான வாழ்வின் மூலமாக இறைவன் தரக்கூடிய நிம்மதியை, சமாதானத்தை, அமைதியை அவருடைய விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிற மக்களாக, அவரை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்க இன்றைக்கு நம்ம எல்லோரும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே திரு அவையை நாம் நேசிக்கிற மக்களாக, சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களை அன்பு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை சந்திப்பார், இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இறை ஆசி அது பகிர்ந்து கொடுக்கப்படும் என்பதை நாம் நினைவிலை கொண்டு, மனதிலை கொண்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் இறை ஆசிற்காகவும், தூய்மையான வாழ்விற்காகவும், தாட்சியான வாழ்விற்காகவும், இறை அமைதிக்காகவும், குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியம் வேண்டியும், பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்திலும் அன்புறவிலும் சமூக அக்கறை கொண்டிருக்கலாக ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்க அவளுக்காகவும் ஜெபிப்போம், நம் ஒவ்வொருக்காகவும் ஜெபிப்போம். திரு அவையில் புதிய ஒரு மாற்றம் உருவாக தொடர்ந்து தூய ஆவி நம்மை வழிநடத்தும்படியாகும். இந்த திருத்தலத்துடைய புனிதர் கோடியற்பர் புனித அந்தோனியார்,
இறை வார்த்தையில் வல்லமை கொண்டவர். அந்த இறை வார்த்தை தான் பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது போல அவருடைய பரிந்துரையினால் இறைவன் இறை வார்த்தையின் வழியாக நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்வில் பெரிய மாற்றலை காண அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். எல்லோரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் சொன்ன ஆண்டவருடைய இந்த அன்பான அருமையான அந்த வார்த்தைக்கு நாங்கள் நம்முடைய உள்ளத்தை திறந்து இதயத்தை திறந்து